Filing taxes has never been so easy until I was introduced to Taxes on Time. Mr. Mahesh and his team have been committed to making customers feel special through their high quality service and simple pricing. Experience it for yourself. Taxes on Time. பொள்ளாச்சியில் பெண்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகளை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டியதாக 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் உள்பட 4 பேர் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டம் செஞ்சுட்டு வரதால இந்த பொள்ளாச்சி பலாத்கார கொடூர வழக்கை இன்று மதியம் பிற்பகலில் சிபிசிஐடிக்கு மாட்டிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சினிமா பிரபலங்கள் பலரும் தனது கருத்துக்களை வீடியோவாகவும் பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் இன்று காலை சென்னை டிஜிபி அலுவலகத்தில் நேரில் மனு கொடுத்திருக்காரு. அந்த மனுவில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்த கமலஹாசன் அவர்கள் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை எப்படி அணுகலாம் அப்படின்னு போலீசாரெலாம் ஆலோசனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அதுவரை ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குற்றவாளிகளின் புகைப்படங்களை பதிவிடாமல் இருப்பது நல்லது என அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த பேட்டி குறித்து உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.